சூப்பர் சிங்கர் சீசன் 10ல 2வது பரிசு எடுத்திருந்த ஜீவிதா அவர்களுக்கு அவங்களோட ஊரில் சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட ரொம்பவே சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது ஜீவிதா அவர்களை சொல்லலாம். ஜான் ஜெரோம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதே அளவுக்கு ஜீவிதாவையும் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் வலுவான ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறது மிடில் ஆஃப் த ஸ்டேஜ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. எல்லாருமே நினைச்சது போல ஜீவிதாக்கும் ஜான் ஜெரோம் அவர்களுக்கும் தான் பயங்கரமான ஒரு ஃபைட் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க ரெண்டு பேர்ல ஜான் ஜெரோம் அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. செகண்டா ஜீவிதா அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் ஜீவிதா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவிதா அவர்கள் சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியை முடிச்சதுக்கு அப்புறம் ஜீவிதா அவர்கள் முதல் முறையா அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க. அண்ட் அவங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம அவங்க ஊருக்கு எப்பவும் எப்படி போவாங்களோ அதே மாதிரி தான் போயிருக்காங்க. ஆனா இந்த முறை அவங்க ஊர்ல அவங்க பழைய மாதிரி போன மாதிரி இல்ல, ரொம்பவே சூப்பரா பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை அந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்காங்க. ஜீவிதா திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க, அங்கதான் தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்காங்க. அண்ட் காலேஜ் படிச்சது முழுக்க சென்னை தான். ஸோ அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சப்பெல்லாம் நம்மளை யாருக்குமே தெரியாது, அண்ட் காலேஜுமே முழுக்க முழுக்க சென்னையில் தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஊருக்கு போனால் என்ன பெருசாக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க மக்கள் நம்ம ஊர் பொண்ணுடா சூப்பர் சிங்கருக்கு போயிட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பெருமையை நம்ம ஊருக்கு சேர்த்துருக்காங்க, நம்ம ஊர் பொண்ணுக்கு நாம தான் மரியாதை செய்யணும் அப்படின்னு அவங்க ஊரில் இறங்கும் போதே தாரத்தப்பட்டையோட அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலதாளம்லாம் வச்சு பூவெல்லாம் தெளிக்க விட்டு அண்ட் அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதையோட தான் அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க. அண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரியும் ஜீவிதா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்பவும் போல தான் அவங்க வீட்டுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் கலவையான ஒரு விமர்சனம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ப்ளூ சட்டை மாறன் என்ன கலாய்ச்சிருந்தாரு அப்படின்னா, அப்போவே அவருக்கு பல வயசு இருந்துச்சு, அண்ட் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 106க்கும் மேலே வயசு இருக்கு, ஒரு 106 வயசு உள்ள தாத்தா பறந்தா சண்டை போட போறாரு, லாஜிக் இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அண்ட் ரசிகர்களும் நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு சங்கர் சாரும் கமல் சாரும் சமீபத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்களோட பதிலை கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 120 வயசானாலும் அவர் சண்டை போடுவார், அவர் சிறந்த வர்ம கலையில் இருக்கக்கூடிய ஆள், அதனால் அவர் பறந்து என்ன சூப்பராகவே சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெட்டப்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குது, ஒருவேளை இது உண்மையான கமல் சாரா இல்லாமல் சித்தார்த் அவர்கள் தான் வேஷம் போட்டு பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஹிட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.